ஒரு மனிதன் நினைத்து நடக்காதுன்னு கிடையாது. அவனுக்கு சரியான ரிச்சுவல், சரியான டிசிப்ளின், சரியானபடியான அவனோட வாழ்க்கை கட்டமைப்பு அவன் வைக்கும் போது அவன் நினைத்ததெல்லாம் நடக்குது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் நினைச்சதெல்லாம் வாய்க்கும். இது உங்களால முடியும், நீங்க நம்பணும். எல்லாம் அதுலதான் ஆரம்பிக்குது. பிறகு வார்த்தை, பிறகு கனவு, பிறகு அந்த கனவை எழுதுகிறது. இப்படி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஆனா இதுல பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? ஒரு சிலருக்கு நிறைய பணம்லாம் வந்துடும், ஆனா சந்தோஷமே இருக்காது. அல்லது இந்த பணம் போயிடுமோ, பணத்தை உருவாக்கியாச்சு, இப்ப இந்த பணம் போயிடுமோன்ற ஒரு பதட்டத்திலே இருப்பான். சோ செகண்ட் ஸ்டேஜ் வந்து வாட் ஐ கெட். செகண்ட் ஸ்டேஜ் பிரேயர் வந்து கிவ் மீ பிரேயர். கிவ் மீ, எனக்கு இது நடப்பதாக, எனக்கு இது உண்டாவதாக நான் கட்டளையிடுகிறேன். கோ கிரியேஷன் வித் காட். தேவனோடு கூட சேர்ந்து நாம காரியங்களை செய்யறோம். ஏன்னா இந்த வாழ்க்கை எனக்கு சாதகமா இருக்குது, எல்லாம் எனக்கு உதவியா இருக்குது, இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் எனக்கு உதவியாவே இருக்கிறாங்க. நீங்க எந்த மனுஷனை பார்த்து 2 பேர் அங்க பேசிட்டு இருக்காங்க, சொந்தக்காரங்க பேசிட்டு இருக்காங்கன்னா சும்மானா கற்பனை பண்ணுங்க. சும்மா பொய்யா ஜுஜுவா அப்படி கற்பனை பண்ணுங்க. என்னன்னா அவங்க 2 பேரும் எனக்கு என்ன நன்மை செய்யலான்னு பேசிட்டு இருக்கிறானுங்க, அப்படி கற்பனை பண்ணுங்க. நம்ம இப்ப கற்பனை எப்படி பண்றோம்? நமக்கு விரோதமா தான் ஏதோ பேசிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு பண்றோம்ல, அதுவும் பொய் தானே. அப்ப இந்த பொய்யை யோசித்தா என்ன? அதுவும் நமக்கு தெரியாதுதான். நமக்கு நம்மளை கெடுக்கத்தான் நினைக்கிறான், நமக்கு தெரியாது தானே. அப்ப தெரியாமலே இப்படி யோசித்துப்போம், நமக்கு ஏதோ நல்லது நடக்குது. வந்து யாரோ கதவை தட்டுறாங்க, எப்பா வந்துருச்சுரா, 10,000 ரூபாய்க்கு செக் வந்துருச்சுரா, அப்படி எழுந்து போங்க. ஐயோ எவன் போனானோ, அந்த காலத்துலலாம் அப்படித்தானே. தந்தி வந்துச்சுன்னா போதும், வாங்கறதுனாலே அழ ஆரம்பிச்சிருவாங்க. போயிட்டான் போல் இருக்கு, எவனோ யாரோ சீரியஸ் போல் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தந்தினா மதர் சீரியஸ் தான் அவங்களுக்கு ஞாபகமே வரும். அப்புறம் தான் அதுல வந்திருக்கோம், யூ ஆர் பாஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு அழைச்சி இதுக்கு அழுதம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்ப எதிர்பார்ப்புகள் நன்மை நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்கணும். என்னமோ நன்மை நடக்க போகுது, என்னமோ எனக்கு ஃபீல் ஆகுது, சும்மாவே சொல்லணும். சும்மா சொல்லணும். யாரு உங்களுக்கு என்ன அது பரீட்சை வச்சு பாஸ் ஆக கொடுக்க போறாங்க, இல்ல ஸ்டாண்டப் அந்த பெஞ்ச் சொல்ல போறாங்களா? ஒண்ணும் கிடையாது. சும்மாவே ஏதோ நல்லது நடக்கிற மாதிரியே தெரியுது எனக்கு, என்னமோ ஒரு நல்லது நடக்க போகுது போல் இருக்குது, ஒரு உணர்வு வந்துகிட்டே. அதனாலதான் நமக்கு சொல்லி வச்சாங்க, கை எரிச்சதுன்னா பணம் வரும், காது துடிச்சதுன்னா யாரோ வர்றாங்க, இது மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாங்க பாருங்க. காக்கா கத்திச்சுன்னா ஏதோ நடக்குது, நல்லது நடந்தா சரி. நீங்க அந்த எதிர்பார்ப்பை உருவாக்கிக்கோங்க. ஆனா இதுல என்ன ப்ராப்ளம் சொன்னா, இந்த இளையகுமாரன் பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரேயர், இளையகுமாரனுடைய ஃபர்ஸ்ட் பிரேயர் அப்பாட்ட, என் சொத்தை எனக்கு கொடுப்பா, என் சொத்தை எனக்கு கொடு. அதான் அவனுடைய பிரேயர். கிவ் மீ மை போர்ஷன், கிவ் மீ மை போர்ஷன். போயிட்டான். திரும்பி வரும்போது ஒரு பிரேயர் பண்ணாம பாருங்க, மேக் மீ யுவர் சர்வன்ட். சோ ஃபர்ஸ்ட் பிரேயர் கிவ் மீ, அந்த 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் மேக் மீ, மேக் மீ. இந்த மேனிஃபெஸ்டோ ஸ்டேஜ்ல என்ன நடக்கும்னா, எல்லாம் முடியும். விஷயம் கவனிங்க, எப்ப நம்மளை கவனிக்கலையோ, எப்ப நம்முடைய உள்ளத்தை கவனிக்கலையோ, எப்ப நம்ம மேக் மீ லார்ட். ஏன்னா இந்த கான்சியஸ் எப்ப வரும்னா, முதல்ல வாழ்க்கை எனக்கு எதிர்ப்பா இருந்தது, 2வது வாழ்க்கை எனக்கு ஆதரவா இருக்குது, 3வது வாழ்க்கை என் மூலமாக நடைபெறுகிறது. தேவன் என் மூலமாக ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். நான் ஒரு சேனல். அந்த சேனல் கான்சியஸ்னஸ் இருக்கணும். அந்த சேனல் கான்சியஸ்னஸ் தான் நம்ம வந்து ஷேர் பண்றோம். அங்கதான் நம்மள தேவனுடைய காரியங்களுக்கு நம்மளை விட்டு கொடுக்கிறோம். இந்த கான்சியஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஏதோ நான் உருவாக்குறது இல்ல, ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது என் மூலமாக மற்றவர்களை சென்றடைகிறது. இதுதான் சேனல் கான்சியஸ்னஸ். லைஃப் இஸ் flowing through me. நான் இப்போ முயற்சி பண்ணல, ஒரு பூ பூக்கிறதுக்கு முயற்சிக்கல, ஒரு பூ மலர்றதுக்கு அப்படியே கஷ்டப்பட்டு மலரல, அது மலருது. அதுபோல என் வாழ்க்கை, நான் கஷ்டப்பட்டு மலர போறதில்ல. என்னிலே நிலைத்திருங்கள், அபைட் இன் மீ. அந்த நிலைத்திருதல்ல உண்டானது, அதுதான் growthன்னு சொல்றோம். சோ growth 2 வகையில நடைபெறுது. முதல் வகை அந்த 2வது ஸ்டேஜ், growth by learning. growth by learning 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் இப்ப நான் சொல்ற ஸ்டேஜ், growth by transformation. growth by transformation. so growth by learning இருக்கு பாருங்க. growth by learning அதாவது manifestationல பணத்தை உண்டாக்குறேன், பணம் என்னை விட்டு போயிடலாம். நிறைய பேரை சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், திடீர்னு என் மேல ஏதோ ஒரு கேஸ் வந்துருது, எல்லாரும் என்னை விட்டு போயிடலாம். இது எல்லாமே வெளியே இருக்கிற எல்லாமே என்னை விட்டு போகக்கூடியது. நான்
படிச்சு வச்சிருந்தேன், ஆனா மறந்துட்டேன். growth by learning. நான் லேர்ன் பண்ணது உண்மைதான், பட் அதை சரியான சந்தர்ப்பத்தில் என்னால பயன்படுத்திக்க முடியல. பட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அது கிடையாது. டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன? ஒரு கம்பளி பூச்சி ஒரு பட்டாம்பூச்சியாக மாறிடுச்சு. ஒரு கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியாக மாறிடுச்சு. growth by transformation. இந்த பட்டாம்பூச்சியே நினைச்சாலும் மறுபடியும் கம்பளி பூச்சியா மாற முடியாது. தட்ஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். growthனா எனக்கு கிடைச்சதெல்லாம் நான் இழந்துடலாம், ஆனா நான் மறுரூபம் ஆயிட்டேன்னா, மறுரூபத்தின் மூலமாக நான் வளர்ந்திருந்தேன்னு சொல்லி சொன்னா, நான் மறுபடியும் அந்த பழைய ஸ்டேஜுக்கு என்னால வரவே முடியாது. இப்போ நான் இளம் வயதா இருக்கும் பொழுது, ஒரு 20-22 வயசுல இருக்கும்போது, யாராவது குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி என்ன சொன்னாங்கன்னா எனக்கு காயமாயிடும். நான் ரொம்ப அஃபண்ட் ஆயிடுவேன். இப்போ எனக்கு பணம் வந்துருச்சு, ஆட்கள் வந்துட்டாங்க, ஒரு பேர் வந்துருச்சு, எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சிட்டேன். செகண்ட் ஸ்டேஜ் மூலமா நான் எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டேன். ஆனா இப்ப கூட யாராவது அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா, நான் அதே மாதிரி பாதிக்கப்படுறேன்னா நான் இன்னும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலன்னு அர்த்தம். விளங்குதுங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே. நீங்க பரலோகத்துக்கு போயிட்டீங்க, ஒரு பேச்சுக்கு தான், நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? பரலோகத்துக்கு போயிட்டீங்க. பரலோகத்துக்கு போன பிறகு அது உங்களுக்கு துரோகம் பண்ண யாரோ ஒருத்தர் நரகத்துல இருக்கிறான். நரகத்துல நல்ல கவனிங்க, உங்களுடைய யாரோ ஒருத்தர் நரகத்துல இருந்து கத்துறாங்க. நீங்க பரலோகத்துல இருக்கீங்க. பரலோகத்துல என்னெல்லாம் இருக்குது? தங்க ரோடு. பரலோகத்துல தங்க ரோடு. அப்புறம் உங்க தலையில கிரீடம், அதுல பல முத்து. ஏன்னா நீங்க அவ்வளவு ஒளி செஞ்சிருப்பீங்க, பல முத்து இருக்குது. பழம்லாம் அப்படி நினைச்சீங்கன்னா அந்த ஜீவ விருட்ச கனில இருந்து அப்படியே வந்து வாய்க்குள்ள இறங்குது. பளிங்கு நதி ஓடுது. அப்படியே எடுத்து மூஞ்சில வச்சீங்கன்னா ஸ்கின் எல்லாம் வந்து அப்படியே க்ளோ ஆகுது. ஏன் தான் தெரியல, இதெல்லாம் ஏன் அங்க நடக்கணும்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் நான். இந்த முத்து எல்லாம் வைக்கணும்ன்றாங்களே ஏன் அப்படின்னு. ஏன்னா அப்பதான் நம்ம மத்தவனை விட பத்தியா எனக்கு எத்தனை முத்து அப்படின்னு பரலோகத்துல போயும் பெருமை பாராட்டவா போறோம்ன்ற ஒரு எண்ணம் வேற வந்து போச்சு. சரி, இப்போ நீங்க இந்த தங்க ரீதியில நடந்துட்டு இருக்கும்போது இவன் கத்துறான், உங்களை கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறான். நரம் தானே, அங்க கெட்ட வார்த்தை போடலாம். சோ கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறான். திட்டின உடனே உங்களுக்கு சோகம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த வார்த்தை மட்டும் உங்களால ஏத்துக்கவே முடியாது. அந்த வார்த்தை மட்டும் நீங்க போயிட்டு ஒரு ஓரமா உட்காந்துட்டீங்க, அப்படியே சோகமா உட்காந்துட்டீங்க. ஏசப்பா வந்து என்னப்பா சோகமாகிற? பரலோகத்துல தங்க ரோடு இருக்குது, கிரீடம் இருக்குது, அப்படி நினைச்சா பழம் வருது, எல்லாம் வருது, எல்லாம் இருக்குது ஆண்டவரே. ஆனா இந்த வார்த்தை சொன்னா ஹர்ட் ஆயிடுறோம்ப்பா அப்படின்னா பரலோகம் கூட நீங்க நரகமாக்கிக்கொள்ள முடியும்ன்ற போது, இங்க ஊர்ல கூட இந்த ஊர்ல இந்த அழிவுக்காக நெருப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிற இந்த பூமியில கூட, அதெல்லாம் நம்பாதீங்க நான் சொன்னதெல்லாம், ஆனா இந்த பூமியில கூட உங்களுக்கு தங்க ரோடே போட்டாலும் சரி, உங்களுக்கு தலை மேல கிரீடம் வந்தாலும் சரி, நீங்க பெரிய அதிகாரியா மாற்றா கூட சரி, உங்களை ஹர்ட்ல இருந்து வெளியே கொண்டு வந்துக்க முடியலன்னா பாவம் நீங்க இந்த 2வது ஸ்டேஜுக்கும் முதல் ஸ்டேஜுக்குமே ஓடிக்கிட்டு இருப்பீங்க. பரலோகத்திலே வச்சா கூட என்ன நான் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், எனக்கு கீழே தங்க ரோடு இருக்கலாம், எனக்கு தலையில கிரீடம் இருக்கலாம், எனக்கு சாப்பாடு நினைச்ச நேரத்துக்கு வரலாம், சுத்தி என்ன கைகால் அமுத்தி விடு மசாஜ் பண்றதுக்கு எப்ப பார்த்தாலும் ஆட்கள் இருக்கலாம், தேவ தூதர்கள் எனக்கு ஒவ்வொரு நாளும் எலும்பெல்லாம் சரி பண்ணி விடலாம், எல்லாம் நடக்கலாம். ஆனா எனக்குள்ள என்னால சரியா வச்சுக்க முடியலன்னா இது எல்லாம் எனக்கு நரகமா தோன்ற முடியும். அதான் இந்த தேர்ட் ஸ்டேஜ். இந்த தேர்ட் ஸ்டேஜில் 2 விதமாக இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் growth, இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துகிட்டே இருக்கும். 2 விதமா நடக்கும். ஒன்னு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நிமித்தமாக உங்க வாழ்க்கை வேற மாதிரி மாறும். அதுதான் ரோமர் 12:1-2 அது நீங்க வாசித்துக்கோங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். என்ன பரிசுத்த பலியாக ஒப்படைக்கிறது? மனம் மறுரூபமாகிறதுனாலே புதிதாகுங்கள். மனம் மறுரூபமாகிறதுனாலே புதிதாகுங்கள். நீங்க இந்த பண விஷயத்துல எல்லாம் முதல்ல இந்த தேர்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டு பிறகு செகண்ட் ஸ்டேஜ் போனீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பு. அல்லது இந்த 2வது ஸ்டேஜ்ல இருக்கும் பொழுதே இந்த 3வது ஸ்டேஜை குறித்து கவனம் வச்சுக்கிட்டே இருங்க. சக்சஸ் தான் பயங்கரமான எனிமி. நமக்கு சக்சஸ் ரொம்ப அவசியம். ஆனா சக்சஸ் வெறுமனே அவுட்டர் விஷயங்கள்ல நம்ம கவனங்களை செலுத்திட்டோம்னு சொன்னா, எனக்கு இப்ப நடக்க ஆரம்பிச்சிச்சு, எனக்கு சில கலைகள் தெரிஞ்சிச்சு, நான் அப்படியே கற்பனை பண்றேன், உடனே எனக்கு நடக்குது, எல்லாம் நடக்குது.
ஆனா என்ன நான் கவனிக்கிறேன்னா, நான் 2 வருஷத்துக்கு முன்னால என்னை எது பாதிக்குமோ அது இப்பவும் என்னை பாதிக்குதா? ஒரு காரியத்தை குறித்து 2 வருஷத்துக்கு முன்னால எப்படி சிந்திச்சனோ அப்படிதான் இப்பவும் சிந்திக்கிறேனா? ஒரு காரியம் இல்லைன்னு நான் கவலைப்பட்டது போல இப்பவும் அதே கவலை தான் எனக்கு இருக்குதா? என்ன நடக்குது? சில பேர் ரொம்ப குறைவான இடத்துல இருந்து உயர்வான இடத்துக்கு போவாங்க. அது பெரிய விஷயமே இல்லைங்க. அது பெரிய விஷயமே இல்லை. அந்த உயர்வான இடத்துல இருந்து திடீர்னு கீழே வந்துடுவீங்க. அப்போ எப்படி நடந்துக்க போறோம்? அததான் பவுல் சொல்றார், நான் வாழ்ந்திருக்கும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கும் தெரியும், வாழ்ந்திருக்க நான் கற்றுக்கொண்டேன். கீழே இருந்து மேல போறது மட்டும் இல்ல. டெஸ்ட் எங்க? டெஸ்ட் வீட்டுல மட்டும் இல்ல. போர்த்திபார் வீட்டுல டெஸ்ட், ஜெயில டெஸ்ட். அங்க நாம எப்படி நம்மளை வைத்துக் கொள்கிறோம்? அதான் ஜோசப். அவனுடைய மனம் எங்கேயும் மன்னிக்கிற மனம். அவனுக்கு இந்த growth சடன் growth, பிரதமர் ஆயிட்டது வந்து சடன் growth. ஆனா அவனுடைய உள்ளம் அதான் ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்ஃபர்மேஷன். கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணலாம். ஒரே ஒரு காரியத்தை நான் விரும்புறேன். தாவீது ஜெபம் பண்ண, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என்ன நாடுவேன்? உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். அப்படின்னா என்ன? உம்முடைய மகிமையை நான் பார்க்கறதுனா என்ன? மகிமையை பார்த்தா என்ன நடக்கும்? அத பவுல் சொல்றார். ஆவியா இருக்கிற தேவனை பார்க்க பார்க்க 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் சொல்றார், நாமும் மறுரூபப்படுறோம், நாமும் அவரை போல மாறுறோம். அங்கதாங்க தேவன் தேவை. இதெல்லாம் சாப்பாடு கொடுக்கறதும், அதெல்லாம் நீங்க பறவையை பார்த்தாலே போதும். அந்த பறவை ஜெபம் பண்ணல, அந்த பறவை முழங்கால் போடல, அந்த பூவெல்லாம் ஒன்றும் செய்யல. ஆனா அதெல்லாம் தேவன் உடுத்து வைக்கிறார். காகங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாரு. நாம அதுக்கு தான் கடவுள் நினைச்சிட்டோம். எதுக்கு கடவுள்? நான் எப்படி வாழணும்னு எனக்கு முன்னால ஒரு படம் இருக்குது பாருங்க. தட்ஸ் காட். அதனாலதான் தேவனை குறித்த அறிவு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த எப்படிப்பட்ட தேவனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அப்படிப்பட்டவர்களாக தான் நீங்க மாற முடியும். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள்ல இங்க என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வேண்டிக் கொள்கிற விஷயம், விக்டிமைசேஷன். நான் உதவி இல்லாதவன், நான் இந்த உலகத்துல எல்லாம் எனக்கு எதிர்ப்பாய் இருக்கிறது என்று யாரையாவது குறை சொல்லுகிற அந்த பரிதாபமான நிலையில் நாங்கள் மாட்டிக்கொண்டிருந்தார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே அந்த எண்ணங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் அதற்கு மேலாக எழும்புவார்களாக. தேவன் அவர்களோடு கூட இருக்கிறதை அறிந்து கொள்வார்களாக. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகையால் கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷர் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். எல்லாவற்றோட மேலாக நீர் தந்திருக்கிற இந்த டூல்ஸுக்காக, எங்களுடைய எண்ணங்களுக்காக, வார்த்தைகளுக்காக, இமேஜினேஷன் பவருக்காக, ஃபெய்த் டீச்சிங்ஸ்க்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அப்படி காரியங்களை எங்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் நன்றாய் கொண்டிருக்கிறோமா? எங்கள் உள்ளங்கள் சுகமாகி கொண்டிருக்கிறதா? நாங்கள் வருகிற வெற்றிகளை தாங்கக்கூடிய அளவுக்கு எங்களை பெரிதாக்கி கொள்ளுகிறோமா என்கிற எண்ணத்தை எங்களுக்குள்ளாக தரும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருடைய இருதயமும் சுகமாவதாக இப்பொழுது நான் செபிக்கிறேன். யாருடைய இருதயம் காயத்தில் இருக்கிறதோ, யாருடைய இருதயம் அவருடைய இளம் வயது காயங்களால் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த உடைக்கப்பட்ட கண்ணாடி வழியாக உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஏமாற்றப்பட்டது நிமித்தமாக, அவர்களுக்கு ஏற்பட்ட லாஸ் நிமித்தமாக இன்று வரை யாரையும் நம்ப முடியாத சூழ்நிலை யாராவது இருப்பார்களானால் அவருடைய இருதயங்கள் இப்பொழுது சுகமாவதாக என்று சொல்லி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய உள்ளங்கள் சுகமாகட்டும். ஆனந்த தைலம் அவர்கள் மேல் ஊற்றப்படட்டும். கிளையாத்தின் பிசின் தைலமும் ரணவைத்தியருமாய் இருக்கிற நீர் அவர்கள் ரணங்களை சுகப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த உலகம் அற்புதமான உலகம். இந்த உலகம் நீரே இறங்கி வர விரும்பின உலகம். மாம்ச உருவெடுத்து வேற எங்கேயும் போகாம
இந்த பூமிக்கு இந்த மனிதர்களை சந்திப்பதற்காக நீர் வந்தீர் என்றால் அவர்கள் எவ்வளவு விசேஷமானவர்கள், இது எவ்வளவு நல்ல இடம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு இந்த இடத்தை நீரே வந்து நிரந்தரமாக வாழக்கூடிய அளவிற்கு உருவாக்க எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மூலமாக அது நடப்பதாக, அதற்கு நாங்கள் பயன்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுதான் ஊழியம், அதுக்கு தான் நீங்க எங்க மூலமா ஃப்ளோ ஆக விரும்புறீங்க, அதுதான் பரிசுத்த ஆவியானவர் எங்க மூலமா இந்த உலகத்துக்குள்ள பாய விரும்புகிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.